இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுவோம் நாளைக்கு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த இதோட. சரி, ஓகே. ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். தனுஷ். இன்றைக்கி கிரவுண்டோட அப்டேட் இப்போ வரை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 4 செவுரு. இந்த செவுரு கட்டுறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் ஆகி போச்சு. ஈபி வாங்கணும் அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்கணும், அதாவது ஒரு ஷெட்டு இருக்கணும் அப்படின்னாங்க. அந்த ஷெட்டில் நாளை பின்னா நான் தங்குவேன், இவன் தங்குவான் அப்படின்றதுனால ஒரு செவரு வச்சே கட்டிடுவோம் அப்படின்ட்டு நம்ம இன்ஜினியரை வச்சு, தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வச்சு இதை பண்ணியாச்சு. 4 பக்கமும் செவரு எழுப்பியிருக்கோம். 11க்கு 16 அப்படின்ற சைஸ். இந்த லென்த்து 16 அடி, அந்த அகலம் வந்து 11. இதுதான் இந்த கிரவுண்டோட முதல் ஊனாவாக போட்டு ஆரம்பிச்சிருக்கிறது. பிள்ளையார் சொல்லி அது உபயம் போடுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. நான் பார்த்ததே இல்லை வாழ்நாளில். நான் ரொம்ப எனக்காக மாங்குன்னு உழைக்கிறான் என் நண்பன். வீட்டில் தண்ணி கம்பெனிக்காண்டா. சரி, கம்பெனிக்காக வீட்டில் டம்ளரை கூட எடுத்து வைக்க மாட்டான். இன்றைக்கி இவ்வளோ உழைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய விஷயத்தில் மாறி இருக்கான். பொண்டாட்டிக்கு பாத்திரம்லாம் விலைக்கு போட ஆரம்பிச்சேன் இப்போ. இல்லை மாறணும், வேற என்ன, எப்படியே நம்ம அப்படியே ஈகோவாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் 4 பேருக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும். உதவி இல்லைனாலும் ஓத்திரம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் கரெக்ட். ஓகேவா? இதுக்குள்ளே என்ன எதுக்காக அப்படின்னா, ஸ்டோர் ரூம் மாதிரி. அதாவது இப்போ இதில் வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ நம்ம ரோட்டில் வச்சு வண்டி போகும் வரும் எடுக்கிறதுக்கே போதும் ஆகி போகும். ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு நாளைக்கு 10 பேர், அதாவது அவங்கள தப்பு சொல்லலை, நம்ம அந்த கிடைக்கிற டயத்தில் அந்த ஒர்க்கை முடிக்க முடியலை. ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் கிராஸ் ஆவாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ இந்த இடம் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடியோவா ரன் காமிக்கிறத தவிர்த்து இப்போ ஷூவை பற்றி பேசுகிறோம், ஒரு வாட்சை பற்றி பேசுகிறோம், இல்லை முக்கியமாக 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை, இது வந்து நமக்கான அப்டேட்டுன்றதை விட ஒரு கம்பெனி அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குது. ஆமாம். இப்போ நம்மள்ட்ட அடிடாஸ் வந்து கேட்டது என்ன, ரன்னிங் கம்யூனிட்டி என்ன டெவலப் பண்ணியிருக்கா, நீ என்ன பண்ணியிருக்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்றதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச முற்றுப்புள்ளி இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரம்ப புள்ளியாக அந்த இடத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் இருந்து தான் நம்ம கென்யாவுக்கு எப்படி ஈடணும், அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து மராத்தான் வில்லேஜ் சிவகங்கை கண்டனி உருவாகணும். கேட்கறதுக்கு வேணா சாதாரணமாக இருக்கலாம், கண்டிப்பாக உருவாயிரும்னு நம்பிக்கை எங்கள் இல்லை. நம்ம சாதாரணமாக தான் பேசணும். இப்போ இந்த அளவுக்கு வருவோம்னு நம்ம நினைக்கல, அது இந்த அளவுக்கு வந்துருச்சு. நாளைக்கு இது பெரிய லெவலில் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக லெவலில் வர்றது. இது வந்து ஓடுறவங்களோட சப்போர்ட் அதிகமாக தேவையில்லடா. இப்போ வந்து சிவகங்கை எல்லாரும் பயமுறுத்துறது என்னன்னா, சிவகங்கையில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ இதே ஓடுதளத்தையும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பையும் நாங்கள் வந்து ரேஸுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் போட்டிருந்தோம்னு வச்சுங்க, காசு அள்ளி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அதில் வந்து மக்கள் வந்து அது 4 பேரை வந்து நல்ல விதமாக உருவாக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயம் பெனிஃபிட் அடையணும், நமக்கும் பெனிஃபிட் அடையணும். நம்ம ஊரில் ஆள் இல்லைன்னு கிடையாது இல்லடா. அதாவது பக்கோட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை நார்மலாகவே இப்போ ஒருத்தன் வந்து இப்போ நம்ம மகாராஷ்டிரா அந்த ஏரியாலலாம் வந்து அவங்க இன்பில்ட்டாகவே ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் ஆகி வர்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் என்னென்னா ஆரம்பத்துலேயே என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாடு இந்த ரேஸு இது பின்னாடி ஓடி பேசிக்கலாகவே அவங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆனாவே ஒடியாந்துருவாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து இன்பில்ட் ஸ்ட்ரென்த், அதாவது ஜெனடிக்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நமக்கு இதுலேயும் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஊரில் வந்து தொடலாம். இது வந்து பணக்காரவங்களுக்கு உண்டான ஸ்போர்ட்டுன்னு மட்டும் கிடையாது. எதுக்காக ஒரு ஜிம்மு போட்டு பார்த்துருப்போம், இல்லை வேற ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போட்டு பார்த்துருப்போம். கிரவுண்டை எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இல்லை அத்லட் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க மட்டும்தான், அந்த அளவுக்கு ஃபிசிக் இருக்கிறவங்க. நம்ம அந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்ம ஒரு பாடி ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அப்படி இல்லை. நம்ம கூச்ச சுபாவத்தோட உள்ளே போக முடியும். இப்போ வந்து ஜிம்முக்குள்ள நம்ம முத போகும்போது எப்படி போவோம், ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியல, இத்தனை பேர் ஒன்றுமே தெரியல, இல்லை கையும் சூம்பி போயிருக்கு, காலும் சூம்பி போயிருக்கு. அந்த மைண்ட் செட்டை வந்து இதில் உடைக்கலாம். ஏன்னா இந்த கிரவுண்டு வந்து நேஷனல் ரெக்கார்ட் அடிக்க வைக்கிறதுக்கும் அந்த ப்ரெஷருக்கு உண்டான கிரவுண்டு கிடையாது. ஒரு 80 kg செல்ஃப் கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ரோட்டில் நின்றுட்டு பனியை கலட்டுறதுக்கு நான் கூச்சப்படுவோம். நம்ம இப்போ கலட்டுறதுக்கு கூச்சப்பட மாட்டோம், ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கும் கூச்சப்பட மாட்டோம். அந்த கான்ஃபிடென்ட் வந்து இதில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஜிம்மு மாதிரி இது ஒன்று, அதை விட இது பெட்டராகவே கிடைக்கும். சொல்ல போனால் நீங்கள் என்ன வெயிட் கேட்டகரியில் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மனநிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வியாதியில் இருந்தாலும் பரவாயில்ல, ரெடியாகி வர்றதுக்கு இந்த கிரவுண்டு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். சொல்லப்போனால்
தயக்கம் இல்லாமல் இது வந்து ப்ரியாரிட்டி யாருக்கு என் சைடில் இருந்து இவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அத்லெட்டை உருவாக்கணும்னு ஆசை இருக்குது. இவன் அந்த பங்கு அவன் பார்ப்பான். எனக்கு வந்து எல்லாரும் ஓடணும் அப்படின்றது, அதாவது இவங்க தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வர்றவன் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறவன் கிடையாது, எல்லாருமே வரணும் அப்படின்றது. ஸோ 2 பேருமே 2 கோல் வச்சுருக்கான். இவன் சைடு வந்து நல்ல ஒரு அத்லெட்டை உருவாக்குறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு எல்லோரும் உள்ளக்க வரணும், எல்லோரும் ஒரு சொசைட்டியாக ஒரு கம்யூனிட்டியாக ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா எங்களோட ஃப்யூச்சர் பிளான் அந்த இது இருக்குது. இப்போதைக்கு கட்டினதில் என்னென்ன செய்ய போகிறோம் உள்ளக்க இருக்குது அப்படின்றத காட்டுவோமா? வா 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 ரெடி 1 2 3 லாபம். ஓகே, இதுதான் நாங்கள் கட்டியிருக்கிற இப்போதைக்கு இருக்கிற ஆஃபீஸ். ஆமாம் இடம் இல்லை. இப்போ எனக்குமே நானும் தனிப்பட்ட முறையில் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு. எனக்குன்னு சரி ஒரு அடையாளம் கொடுத்தது இந்த கிரவுண்டு தான். கிரவுண்டு உனக்கும் அதுதான், எனக்கு தான் இவனுக்கு தான், 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணுறோம். ஓகே, இதுதான் நாங்கள் தங்குறது, திங்க போகிறது, வீடியோ எடுக்க போகிறது, எங்கள் வாழ்க்கையே தொடங்க போவது அப்படி சொல்லி ஆரம்பிக்க போகிற ஒரு இடம் இது. உள்ளக்கு வந்தாச்சா? உள்ளக்கு வந்தோடனே ரைட் சைடு வந்து தூங்குறது, சமைக்கிறது, உட்காடுறது, அந்த இதெல்லாம். லெஃப்ட் சைடு ரெஸ்ட் ரூமு, பின்னாடி ரெஸ்ட் ரூம் அது காட்டுறோம். லெஃப்ட் சைடு வந்து ஸ்டூடியோ மாதிரி உட்காந்து வைக்கிறதுக்கு. பெரிய பெரிய செலிபிரிட்டி, நாங்கள் பெரிய செலிபிரிட்டின்னு சொல்ல வரல, பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் இந்த மாதிரி செட்டப்பில் எதிர்பார்ப்பாங்க. அதனால அதே மாதிரி வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிருக்கான். இப்போ முக்கியமாக இந்த இடம் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டெஸ்க்கு, அதாவது கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்க்குறது, ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போ A to D அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்க் இருக்கும், மேலே ஒரு கேமரா, சைடில் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டை நல்லா தெளிவாக காட்ட முடியும், எல்லா சைடும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். அதனால் இந்த செவர் ரொம்ப முக்கியம். இந்த செவரில் தான் வந்து 2 பேருக்கும் தேவையான நம்ம கம்பெனிக்கு உண்டான லோகோ, அதுக்குண்டான லைட்னிங்கு, இந்த இடத்துல ஷூஸு, என்னோடய மெடலு, தனுஷோட மெடலு இதெல்லாம் மாட்டி வைக்கணுன்றது ஆசை. பிப் கலெக்ஷன், பிப் நம்பர்லாம், முக்கியமான பிப் நம்பர் எல்லாத்தையும் ஓட்ட வேணாம், முக்கியமான பிப் நம்பர்லாம். பாம்பே போனது, அடுத்து பெர்லின் போகிறது என்னோட பெரிய கனவாக இருக்குது. சப்த்ரியோட தான் போகணும், சும்மாலாம் போகக்கூடாது. சப்த்ரியில் போகணும். ஓடுறோம்னா ஒரு 50,000 பேர் நம்ம கேட்டகரியில் ஓடுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 பேருக்குள்ளேயாவது வரணும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிடுவோம். லோயர் ஹார்ட் ரேட்டில் அதில் கரெக்டாக பிடிக்கிறானா. இந்த இடத்துல வந்து UPSC விண்டோ வைக்கிறதுக்கு மேலே ஒரு லிண்டல் போட்டு UPSC விண்டோ ஆக்சுவலாக இந்த வாஸ்துப்படி இந்த சைடு வைக்கக்கூடாதுன்னுவாங்க. ஆக்சுவலாக வாஸ்துப்படி இந்த சைடு தான் வைக்கணும். வடக்கு இல்லை கிழக்க வடக்க இந்த சைடு தான் கதை வைக்க. நம்ம வாஸ்து பார்க்குறது, சாஸ்திரம் பார்க்குறதுலாம் 2 பேத்துக்குமே இல்லை. நான் உடன்பாடோட இருந்தேன், இது வரைக்கும் ஒன்றும் அப்படி ஒன்றும் நடந்தது இல்லை. நான் இதுவரையும் நான் இப்போ எதுவுமே பார்த்தது இல்லைன்னா அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நடந்தது இல்லை. அதனால பார்க்கல. முத ஆரம்பிக்கிறேன்றது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காட்டலை. எனக்கு தேவை, எனக்கு கிரவுண்டை பார்த்த மாதிரி வாசல் வேணும் அப்படின்றதுனால வாஸ்துலாம் பார்க்கல. அதனால் இது என்னது மேற்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு பண்ணியாச்சு. மேற்கில் வைக்கக்கூடாதுன்னாங்க, மேற்க பார்த்த மாதிரியே வாசல் வச்சு பண்ணியாச்சு. எனக்கு கிரவுண்டு கதவை திறந்தால் காலையில் கிரவுண்டு தெரியணும் நமக்கு. அப்படி இந்த இடத்துல வந்து 2 பேர்த்துக்கும் தேவையான பெட்டு இந்த இடத்துல போட்டுட்டு, இந்த இடத்துல டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, இந்த இடத்துல சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இந்த இடத்துல வச்சுட்டு வந்தோம்னா இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது, ஆள் வந்தாங்கன்னா உள்ளே வச்சா நீங்கள் பார்க்குற இடத்துல இருந்து பேசிட்டு அப்படியே ஸ்க்ரீனர் போட்டுருவோம். இந்த இடத்துக்கு இந்த செட்டப் ஸ்க்ரீன் போட்டுருவோமா? ஒயிட் கலர் ஸ்க்ரீன். சரி, ஸ்க்ரீன் போட்டுருவோம். அவ்வளோதானே. வெளியில் கதவு, பாத்ரூம் காட்டுறோம். நம்ம கிச்சன் வைக்க போகிறோம்னா வச்சுக்க, அந்த கிச்சனுக்கு நேராக ஒரு கேட்ச் ஓட்ட போடும். பண்ணிடுவோம், சின்னதாக வச்சுருவோம். அந்த இடத்துல ஓட்ட போட்டு அந்த எக்ஸாஸ்ட் காற்று வெளியில் போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா அந்த கருப்பு இருப்பெல்லாம் அடிக்கும். அதான் அது அந்த இது சிம்னி இருக்கும்ல, அதை வாங்கி வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். அதே மாதிரி டாப் சைடு வந்து மேலே காட்டு. டாப் சைடு வந்து ஹண்ட் மெத்தடில் போடுறது. ஆக்சுவலாக டேப்பரை போடுறது தான் பிளான் பண்ணது. டேப்பர் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு லுக் இருக்காது. அதனால் ஹண்ட் மெத்தடில் போட்டோம்னா ஹட்டு மெத்தடில் போட்டோம்னா வச்சுங்க, நல்லா வி ஷேப்பில் போட்டோம்னா அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு பில்டிங் வந்து நல்லா அமைப்பாக தெரியும். ரொம்ப பெரிய பில்டிங் இல்லைனாலும் எங்களுக்கு தான்ப்பா பெரிய பில்டிங்கு. நீ சொல்கிறேன். அடுத்து பாத்ரூம். இந்த பாத்ரூம் ஏன் வெளியில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாருமே அக்சஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ளே வந்துட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இது வெளியில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. எல்லாருமே நாங்களும் வெளியில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்ல. ஃபியூச்சரில் வந்து அங்கங்கே செட்டப் போடுற மாதிரி இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட் வந்துட்டான். அவசரத்துக்கு என்ன பண்ணுறது, எங்களுக்கே காட்டுக்குள்ளே தான் போய் ஒதுங்குறோம் நாங்கள். அதனால் ஸோ அவுட் பர்சனுக்கு வந்து ஈஸியாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது. ஆளுக்கு கண்டிப்பாக. ஆமாம், டாய்லெட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. உள்ள இது மண்ணு போட்டிருக்கோம், அமுங்கு அந்த செட்டாக இருக்குது.
ஓகே, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாத்ரூம் வந்து தண்ணி ஃப்ளஷ் பண்ணால் வெளியில் போகணும் அப்படின்றதுனால. செப்டி டேங்க் வந்து அமைக்கி இந்த இப்போதைக்கு பண்ணுற மாதிரி. இன்னுமே செப்டி டேங்க் 1 லட்சத்துக்கு மேலே வரும் கட்டுறதுக்கு. அதனால் அது கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்கு. யாராவது பயோகேஸ் ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, தாராளமாக விளம்பரம் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இருக்கோம். சிங்கம் அயன்மேன் அகாடமி இருக்கோம். ஜென்ரேட்ரு, பயோகேஸு, கிரவுண்டுக்கு தேவையான என்ன மெட்டீரியல் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலும் அதுக்குண்டான விளம்பரம் ஃப்ரீயாக பண்ணி தரும்படும். இது மாதிரி பார்ட்டர் ஃப்ரீயாக கிடையாது, பார்ட்டர் சிஸ்டம். பொருள் கொடுத்து நீங்கள் விளம்பரத்தை வாங்கிக்கலாம். அப்புறம் முக்கியமாக இந்த பாத்ரூமை காட்டும். முக்கியமாக பாத்ரூம் வந்து நல்லா 10க்கு 4 11க்கு 4. 11க்கு 4. இந்த லென்த்து 11 அடி. 16. இது ஒரு 4. 16க்கு 11க்கு 4. ஏன் 11க்கு 4 அப்படின்னா பாத்ரூம் வந்து ரொம்ப புழக்கமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லை, ஏன்னா பாம்பேல போய் ரொம்ப சிரமமாக போய் போச்சு. இப்படி உட்கார முடியலை, நிமிர முடியல, குனிய முடியல, குளிக்க முடியல, கழுவ முடியல. இந்த பாத்ரூமை ஃப்ரீயாக அவ்வளோ எக்ஸ்பாண்டபிளாக கட்டுறதுக்கு பாத்ரூமில் தான் நிறைய சிந்தனைகள், அதாவது கண்டென்ட்டு. முன்னாடி வந்து சொல்லுவாப்புல விக்ரம், நான் இதில் பண்ணும்போது அவர் ஆழ்ந்த சிந்தனையே பாத்ரூம் போயிட்டு தான் சிந்தனை பண்ணுவாப்புலையா. இது உண்மை. நான் அந்த இப்போனா இப்போ இல்லை, 10, 13, 14 வருஷம் அந்த பீமா படம் அந்த டயத்தில் உள்ள செட்டப்பில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு விக்ரம். அது என்னமோ தெரியல, அதில் போய் உட்காந்தோடனே பல சிந்தனை வரும். அதில் ஏதாவது ஒரு சிந்தனை எடுத்து தான் நமக்கு வந்து இந்த கண்டென்ட்டில் ஏதாவது ஒன்று எடுக்கிறது, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் சீக்ரெட். இதெல்லாம் 2வது பாத்ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது நான் எதிர்பார்ப்பேன். நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணாமல் உட்காந்து நிம்மதியாக போய் பாருங்கள், நிறையா சிந்தனைகள் நிறையா ஐடியா அதுலேருந்து வரும். வெஸ்டர்ன் தான் போட போகிறேன். எனக்கு கால் உட்காந்து எந்திரிக்க கிட்டத்தட்ட 6-7 வருஷம். இந்தியன் கிளாஸ் செட்டு தான் விரும்புவேன். எனக்காண்டி சரி வெஸ்டர்னே போட்டாச்சு. என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியாது, 7-8 வருஷம் ஆச்சு. 2வது வலிக்குது, ரொம்ப சிரமம். இது 2வது மண் வேறையா, உள்ளக்க போய் அது அடைச்சிக்கிறோம் போய் தூசியாகி. அதனால் இந்தியனே வெஸ்டர்னே போட்டுருவோம் அப்படின்னு. ஸோ இதுதான் நாங்கள் கட்டின மாளிகை இப்போதைக்கு. சிங்கம் அயன்மேன் அகாடமியோட பில்டிங் ஒரு ஆரம்ப புள்ளி. இதுக்கடுத்து போக போக உள்ளக்க நாங்கள் வந்து இதை என்ன மாதிரி, என்னோட கனவு நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் பெருங்கொண்ட கனவு தான். 40 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. என்ன, ஆனால் அந்த அளவுக்கு கிடைச்சா இறைவன் செயல்தான். ஒரு லாட்ரியில் ஒரு 20 கோடி விழுந்துச்சுக்கா முடிச்சு. கேட்குறேன் 40 கோடி லாட்ரியில் கேட்க வேண்டியது இல்லை, அவ்வளோலாம் போட மாட்டாங்க லாட்ரியில். சரி, ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த விலாகாக போடுறோம். பாய். நான் ஒரு பக்கம் ஊற்றுறேன், நீ ஒரு பக்கம் ஊற்று. கோகாலி கிடையாது, அதனால் டாடா ஏசி மேலே ஏறி பண்ண வேண்டியதான். தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ். வாடா, இதில் நான் நின்றுக்கிறேன். உன் வீட்டுக்கு சிரமம். நீ இங்கே நின்று ஊற்று. அதில் இருக்கிறாரு, நான் அதில் இருக்கிறேன். இந்த பக்கம் நான் ஊற்றுறேன். செருப்பு போட்டுக்கடா. அது இப்படி அதில் நிற்காதரா, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஏறி தண்ணியை வேற பிடிச்சி ஓடுனது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நாளைக்கு தேங்காய் ஃபுல்லாக தள்ளி வச்சு ஊற்றணுமோ? நாளைக்கெல்லாம் ஒட்டி கொண்டாந்துடுறேன். கரெக்டாக தாண்டா இருக்குது. இல்லை, இந்த இதில் ஏறி இது ஒன்று இருக்குது, இதாக இருக்குல்ல. ஆனால் அந்த பக்கம் ஊற்றிடலாம். அங்கிட்டு எப்படி ஊற்றுறது? ஏண்டா எங்கிட்டா? இந்த அந்த சவத்தில், நடு சவத்துலையா? அதில் நான் அந்த ஏரி போய் ஊற்றிடுறேன். என்னடா இப்படி போடா. பின்னாடி தானே எடுக்க? பின்னாடி தான் எடுக்கிறேன்.